கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மும்பை பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள், புரோக்கர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த விழாவில் முக்கிய விருந்தினராக இந்தியாவுடைய நிதியமைச்சர் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க அந்த விழாவில் முக்கிய உரையாற்றி முடித்த உடனே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில பிரபுல் ஷா அப்படிங்கிற ஒரு வணிகர், பங்குச்சந்தை வணிகர், அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த லாபம் ஏதாவது சம்பாதிச்சோம்டா, இப்போ இந்தியாவில் செபியே சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்டாட்டா, பங்குச்சந்தையில் புரோக்கர்களா வணிகர்களா இருக்கிறவங்கள 90% பேர் நஷ்டம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிக்கை இருக்கு. ஆனா அவர் அதுலயும் சொல்றாரு, நாங்க கஷ்டப்பட்டு நாங்க முதல் போடுறோம், நாங்க ஆள் வச்சிருக்கிறோம், நாங்க அலுவலகம் வச்சிருக்கிறோம், நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சு வியாபாரம் பண்றோம். பண்ணது பிறகு எங்களுடைய ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி அரசாங்கம் இருக்கு, இந்திய அரசாங்கம். அதுல அவங்க ஒரு வரின்னு போட்டு எங்களுடைய லாபத்தை பூரா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுலயும் நாங்க ஜிஎஸ்டி கட்டி, இதுக்கு இருக்கக்கூடிய வரி கட்டி, எங்களுடைய கேபிட்டல் வளர்ச்சிக்கான வரி கட்டி, இது இவ்வளவு வரியும் கட்டி மீட்டு எடுத்ததுக்கு பிறகு பேங்க்ல போய் ஏதாவது லாபம் கிடைச்சுனா, லாபம் கிடைக்காது. ஏன்னா டர்ன் ஓவருக்கு வரி போடுற நாடுகளில் தொழில் முதலீடு வியாபாரம் செய்பவர்கள் லாபம் சம்பாதிப்பது அவ்வளவு கஷ்டம். அதனால லாபமே கிடைக்காது. அப்படி ஏதாவது லாபம் கிடைச்சி பேங்க்ல இருந்து ஒரு வீடு வாங்கணும்னு போனோம்னா அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி, டிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு 11% வாங்கிக்கிறீங்க. இது என்ன வரியா, வழிப்பறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிதியமைச்சர் அதுக்கு நான் சிரிச்சிட்டு அவங்க பதில் சொல்லல. ஸ்லிப்பிங் பார்ட்னர் என்ன செய்ய முடியும், பதில் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க, பதில் இல்ல, பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பிங் பார்ட்னர் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த செய்தியை சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ கிளிப் எடுத்து பரப்பக்கூடியவர்கள் எல்லாம் இது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களை இவ்வளவு கொடூரம் பண்றதாக செய்தி பரப்புறாங்க. அது ஒரு அளவு உண்மை. ஆனால் இவன் கொண்டு வந்த ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய முழுமை பெறாத சிலது சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாம பண்ண காரியங்கள் எல்லாம் ஒரு அம்சம். ஆனால் இந்த ஜிஎஸ்டிங்கிறத கொண்டுட்டு வரணுங்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது செய்யப்பட்ட முடிவு. அதனால யார் வந்தாலும் ஏத்தம் பண்ண போறாங்க. அடிப்படையில டர்ன் ஓவருக்கு வரி போடணும் அப்படிங்கிற அந்த ஜிஎஸ்டி கொள்கையில ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ உலகம் முழுவதும் வரி இருக்கு. 30% ஒரு 15%, 20% சிங்கப்பூர்ல கார்பரேட் வரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்தியாவிலையும் அவ்வளவுதான் வரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீங்க 2 ஒண்ணு தான் நினைப்பீங்க. ஆனா 2 ஒண்ணுல பெரிய வித்தியாசம் இருக்கேன்டா. சிங்கப்பூர்ல எப்படி வரி போடுறாங்க அப்படின்னா, அங்க ஒரு வியாபாரம் நடந்தால் அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம்லாம் ரியலைஸ் ஆனா பிறகு அதுல இருந்து ஒரு 20% வரி கட்டினா போதும். அந்த வரியும் நீங்க எப்படி கட்டினா போதும் அப்படின்னாட்டா, அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறது கூட திட்டம் கொடுக்குறாங்க. வருஷம் பூரா பிரிச்சு நீங்க 1 கோடி ரூபாய் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா மாசம் 10 லட்சம் ரூபாய் கட்டிக்கலாம். இப்படி பிரிச்சு வரி கட்டுறதுக்கு அதே இன்ஸ்டால்மெண்ட்லயே வாங்குறாங்க. இந்தியாவில் அப்படி இல்லை, அப்படி நேரு மாற்றமானது. உங்களுடைய டர்ன் ஓவருக்கு 10 கோடி ரூபாய்க்கு நீங்க வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு பெர்சன்டேஜ்ல வரி கட்டிடணும். நீங்க நஷ்டம் மாதிரி அதை பத்திலாம் அரசாங்கத்துக்கு எந்த கவலையும் இல்லை. இப்ப வரி கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பூரா நட்டம் தான் ஆகுறாங்க. உலகத்துல எங்கேயுமே டர்ன் ஓவருக்கு வரி போட்டதில்லை. ஒரு சில நாடுகள் இருக்கு, அவங்கள கைவிட்டுக்கிட்டு வர்றாங்க. இது ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லி. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்தியாவிலேயே பணம் சம்பாதித்து இந்தியாவிலே குளிக்கக்கூடிய பிளிப்கார்ட் மாதிரி உள்ள கம்பெனி எல்லாம் அவங்களுடைய கார்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கப்பூர்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இயங்கக்கூடிய பெருநிறுவனங்கள்லாம் துபாயில பதிவு பண்ணியிருக்காங்க, சிங்கப்பூர்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி மேலை நாடுகளில் பதிவு பண்ணிக்கிட்டு இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்களாக ஆப்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு அதில் உள்ள வரி சலுகையும் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கோடி ரூபாய்க்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய நெட்வொர்த் யாருக்கெல்லாம் 8 கோடி ரூபாய்க்கு மேல இருந்துச்சு, அந்த மாதிரி ஆளுக்கு கடந்த 2.5-3 ஆண்டுகளில் மட்டும் 7000 பேர் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. இப்ப முகேஷ் அம்பானிக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான். அந்த பேரன் அமெரிக்காவில் பிறந்து வந்திருக்கான். அவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க, அமெரிக்க குடிமகன். இப்படித்தான் எல்லாருமே அவங்களுடைய வருங்காலத்தை இங்க இருந்தோம்னு சொன்னா, இந்த வரி கொள்கை இவங்க வச்சிருக்கக்கூடிய வரியா, இது வழிப்பறியான்னு கண்டறிய முடியாத அளவுக்குள்ள வரி கொள்கை நம்மை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அப்படிங்கறதுல யாரெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. ஆக நாம இதுல இருந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சோசியல் மீடியாவில் இதை பரப்பக்கூடியவர்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இல்லாம இந்திய அரசை யார் நடத்தினாலும் இந்த வரி கொள்கையை மாற்றணுங்கிறத நோக்கி எல்லாரும் எழுந்து நின்று போராட வேண்டிய நேரம் வந்திருக்குது. அதற்கான முதல் குரலாக இந்த பிரபுல் ஷா கேட்ட கேள்வி, அதுக்காக இவ்வளவு கரகோஷம் அவர் அந்த கேள்வியை கேட்ட பதில் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கு சபையில் கூடி இருக்கக்கூடிய எல்லாரும் கரகோஷம். ஏண்டா இது எல்லாருடைய உலக்குமுறல் ஒருத்தர் வார்த்தையாக வெளியே கொட்டி இருக்கிறாரு. அந்த வார்த்தையை அவ்வளவு பேரும் அவ்வளவு கொண்டாடி தீர்த்தார்கள். அவரை கதாநாயகனாவே ஆக்கியிருப்பாங்கிற அளவுக்கு நம்முடைய கோர் பிரச்சனை இவ்வளவு நாளையும் எதை பேச விடாம வச்சிருந்தாங்களோ அந்த பிரச்சனையை ஒருவர் பேசி இருக்கிறார். அதுல அரசு இந்த அரசு இல்லாம எந்த அரசு வந்தாலும் இந்த வரி கொள்கையை மாற்றி மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய
எஸ்எம்இல தான், சிறு குறு வியாபாரங்கள்ல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ அவங்க 50% பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் இல்லை. அப்ப இதுகளெல்லாம் நீங்க ஒழித்து கட்டுவதற்குள்ள வேலையை இந்த மாதிரி வரி போட்டு செஞ்சுட்டீங்கன்னா டர்ன் ஓவருக்கு வரி கட்டுன்னு சொல்றது ஒரு பெரிய வரி தீவிரவாதம், ஒரு டாக்ஸ் டெரரிசம். அதுக்கு வரி கட்டுன்னு சொல்றது ஒரு வழிப்பறி கொள்கை. அதை வரிகிட்டே ஏத்துக்கிற முடியாது. இன்னுமே இந்தியாவில் வரலாற்று பாடங்கள்ல எல்லாம் இந்தியாவில் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது 2% வரி போட்டார், அதுக்கு ஜிசியான்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடம் போய்கிட்டு இருக்கு. அதுதான் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் பிற மதத்தவர்களுக்கு எதிராக செஞ்ச பெரும் குடுமைட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. இதை பேசிக்கிட்டு இருக்கிறவன்லாம் 50% வரி கட்டிக்கிட்டு இருக்கான், 60% வரி கட்டுறான், நட்டத்துக்கும் வரி கட்டுறான். லாபத்துக்கு கட்டினா பரவாயில்லை, நட்டத்துக்கும் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்ப எல்லோரும் எழுந்து நின்று இது என்னன்னு கேட்டு இந்த அரசுகளை சிந்திக்க வைக்க வேண்டிய, நீ பார்த்து நாட்டினுடைய வளங்களை எல்லாம் வேற யாருக்காவது கொண்டு போய் வித்துவிட்டு கொடுத்துட்டு மக்களை சுரண்டி இப்படி அவங்க ஆட்சி நடத்தினா அவங்க இது ஒண்ணுங்கிறதுல இருந்து மக்கள் எழுந்து நின்று குரல் கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு காதல விழுங்க. அந்த குரலையும் இன்னும் வலுவாக, இது ஒரு மீடியா குரலா போய் இப்படி வெளியே போயிருச்சு, இது எல்லா இடங்களிலும் பரவி குரலானா தான் எந்த அரசு வந்தாலும் இந்த வரி கொள்கையை அவங்க மறுபரிசீலனை செய்வாங்க. மக்களால் அவங்களுக்கு என்ன திருப்பி கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன கிடைச்சிருக்கு. இந்தியாவில் ஒண்ணுமே கிடைக்கல மக்களுக்கு. திருப்பி ரோடு நெட்வொர்க் இருக்கா, என்ன இருக்கு? ஒன்னும் கிடைக்கல. கிடைக்க வேண்டியதுல இதை விட குறைஞ்ச வரி வாங்கக்கூடிய வெளிநாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு வசதிகள் இந்த மக்கள்கிட்ட வாங்குற வரிக்காக அந்த அரசுகள் செய்து கொடுத்திருக்கிறது. அதுல ஒரு 20% கூட இது இருக்காது. அப்படிதான் நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும். ஒரு நாட்டுல லாபத்தில் 20% வரி கொடுக்குறான், 5% வேட்டு கட்டலாம். அப்படி ஒரு நாட்டில் அவங்களுக்கு எல்லா சகல ரோடு, தண்ணி, கரண்ட் இது எல்லாமே தடையில்லாம கிடைக்கிற மாதிரி நாடுகள் உலகத்துல எவ்வளவு இருக்கு? இப்படி கிடைக்குதா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு? அப்ப நம்ம இவ்வளவு வரி, கொள்ளை வரி கட்டுறோமே, கொள்ளை அடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா, பகல் கொள்ளை இரவு கொள்ளை மாறி மாறி அடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குமே, இதனால என்ன நன்மை என்று யோசிச்சா இது எல்லாரும் எழுந்து நின்று எந்த அரசு வந்தாலும் இந்த வரி கொள்கையை மறுபரிசீலனை செஞ்சு இதை முழுசா போக்கிட்டு வேற வரி கொள்கை கொண்டு வரணும். சிம்பிளா எல்லாருக்கும் வருமானத்துக்கு 2.5% ஓர் எவ்வளவு வருதுன்னு பாரு அப்படிங்கறத அரசுக்கு வலியுறுத்தி எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இது அவர் மட்டும் பேசிட்டு முடிந்து போகக்கூடியது இல்ல. சமூக வலைதளங்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசுக்காக அல்லது போக போற அரசுக்காக பேசக்கூடிய பேச்சல்ல. இது நாட்டின் பிரச்சனை, நாட்டு மக்கள் எல்லாருடைய 140 கோடி மக்களுடைய முக்கிய பிரச்சனை என்று இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டே ஆக வேண்டும். அவங்க கேள்வி கேட்டா தான் இதை மறுபரிசீலனை செய்வார்கள்.